தழும்புதே. கண்ணங்களில் கண்ணீர் வந்து உன் பெயரை எழுதுதே. முத்தமிட்ட உதடுகள் உலருதே. ரொம்ப நன்றி சார். இப்பவாச்சும் என் நிலைமை உங்களுக்கு புரிஞ்சுதே. போயும் குடும்பத்தோட நிம்மதியா இருன்னு சொன்னீங்களே, அதுக்கு ரொம்ப நன்றி சார். என் வாழ்க்கையில என்னைக்குமே மறக்க முடியாத ஒருத்தர்னா அது நீங்க தான். நான் இந்த வீட்ல இருந்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப கௌரவமா கண்ணியமா மரியாதையா என்கிட்ட நடந்துக்கிட்டீங்க. என்னதான் குடிச்சிட்டு போதையில வந்தாலும் ஒரு நாள் கூட என்கிட்ட அத்துமீறி நடந்துக்கிட்டதே இல்ல. ஒரு வார்த்தை கூட தேவையில்லாம பேசினதே இல்ல. அதே மாதிரி மத்தவங்க என்ன தப்பா பேசினது தெரிஞ்சா எந்த தயக்கமும் இல்லாம உடனே வந்து அதை தட்டி கேட்பீங்க. ஏன் பக்கம் நின்னு பேசுனீங்க. அது எனக்கு எவ்வளவு பெரிய ஆறுதலா இருந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியாது சார். நானும் சொல்லிக்கல. இப்ப சொல்றேன். நான் உங்க கூட இருக்கும்போது ரொம்ப பாதுகாப்பா உணர்ந்தேன். நீங்க என் பக்கத்துல இருந்தா எந்த பிரச்சனையும் வராதுங்கிற நம்பிக்கை எனக்கு பரிபூர்ணமா இருந்துச்சு. உங்களை நல்லவரா கெட்டவரான்லாம் எனக்கு சொல்ல தெரியல. எனக்கு தாலி கட்டின ஒரு விஷயத்தை தவிர மிச்ச எல்லா நேரத்திலயும் என் கண்ணுக்கு நீங்க நல்லவராதான் தெரிஞ்சீங்க. அதே போல உங்க மூலமா நான் தெரிஞ்சுக்கிட்ட இன்னொரு விஷயம், குடிக்காத அத்தனை பேரும் நல்லவங்களும் இல்ல, குடிக்கிற அத்தனை பேரும் கெட்டவங்களும் இல்ல. நீங்க குடிய நிறுத்தினா இன்னமும் ரொம்ப நல்லா இருப்பீங்க சார். ஐயா கூட உங்க குடிய நிறுத்த ஏதாச்சும் செய்யன்னு என்கிட்ட சொன்னாரு. நானும் என்னால ஆனதை செஞ்சேன். ஆனா முடியல. என்னைக்காச்சும் ஒரு நாள் வாழ்க்கையில உங்களை திரும்ப பார்க்கும்போது பாப்பனா இல்லையான்னு தெரியல. அப்படி பார்த்தா நீங்க குடிக்காத மனுஷனா இருக்கணும். மத்தபடி நீங்க நல்லா இருங்க. வீட்டுல எல்லார்கிட்டயும் எப்பவும் சண்டை போட்டுட்டே இருக்காதீங்க சார். ஏதோ ஒரு காலத்துல செஞ்ச தப்ப இப்ப வரைக்கும் சொல்றதால என்ன சார் ஆக போகுது? உங்களுக்கு ஒரு நல்ல குடும்பம் கிடைச்சிருக்கு. அப்பா அம்மா அக்கா தங்கச்சிங்கன்னு அழகான குடும்பம். இவங்க எல்லார் கூடயும் நல்லபடியா இருங்க சார். இந்த வீட்ல இருந்த வரைக்கும் நான் ரொம்ப ரொம்ப மன கஷ்டத்தோட தான் இருந்தேன்னாலும் இந்த ரூமுக்கு வந்துட்டா ஒரு மாதிரி கொஞ்சம் ஆறுதலா இருக்கும். அதுக்கு காரணமே நீங்க தான். என்ன ரொம்ப நல்லா பாத்துக்கிட்டீங்க. வாழ்க்கையோட எந்த சந்தர்ப்பத்திலையும் உங்களை என்னால மறக்கவே முடியாது. எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி சார். தங்கமயிலு, எப்படி இருக்க? புதுசா 2 இலை முளைச்சிருக்கா? பரவாயில்லையே. முன்னாடியை விட இப்போ நீ ரொம்ப சமத்தாயிட்ட. உனக்கு என்ன தங்கம், ஏன் ஒரு மாதிரி வாடி போயிருக்க? சாப்பாடு பத்தலையா? இல்ல இல்ல. ஏய், இந்த வீட்ல நான் அதிகமா பேசினது உங்க கூட தான். உங்களை பார்க்கும்போது எங்க ஊர் ஞாபகம் வருதா இல்லையான்னுலாம் தெரியல. மனசுக்கு அவ்வளோ இதமா இருக்கும். அமைதியா இரு, எல்லாம் சரியாயிடும்னு ஆறுதல் சொல்ற மாதிரி இருக்கும்.
இப்போ இப்போ உங்க எல்லாரையும் விட்டு பிரிஞ்சு போறேன். ஆனா நினைச்சிட்டே இருப்பேன் நீங்களும் நல்லபடியா இருக்கணும். இனிமே உங்களை கல்யாணம் அண்ணன் நல்லபடியா பாத்துப்பாரு. சரியா? வரட்டுமா?